வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம். நம்ம நிஃப்டியை பற்றிலாம் சொல்லியிருந்தோம்னா மேலே எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஸாக இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,277ங்கிற இந்த தேர்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தோம். இதுக்கு கீழே போனால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பெரிய பேரிஸ் எங்கன்னா இந்த கேண்டில் தான், அதாவது நேற்றோட லோவை பிரேக் பண்ணால் தான் பெருசாக பரக வாய்ப்பு. ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்புன்னு சொல்லி இந்த இடத்துக்குள்ளே சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ரேஞ்சு பெருசாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து பெருசாக மேலேயும் போல கீழேயும் போல ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆனிச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி நடக்கல. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சப்போர்ட் ஏரியாவில், அதாவது 51,342 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து 51,133 சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ண பெரிய ஃபாலுங்க மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பிரேக் மூவ்மெண்ட் பெருசாக நடந்துச்சு. ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வரைக்குமே ஒரு பெரிய மூவ்மெண்ட் இதுக்குள்ளே நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணி இதில் சப்போர்ட் எடுக்கும் பார்த்தீங்கன்னா இதையும் அது மதிக்கவே இல்லை, இறங்கிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் இறங்கிட்டு அப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஃபால் ஆகி இந்த இடத்த சப்போர்ட் எடுத்தாங்க. இது என்ன சப்போர்ட்டில் வருது எனக்கு தெரியல, எனக்கு இருக்கிற சப்போர்ட்டே இருக்க மாதிரி தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன ஸ்டைலில் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நேற்று என்ன சொல்லியிருந்தோன்னா, நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னு மட்டும் நேற்று விவரமாக சொல்லியிருந்தோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிலேருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான சப்போர்ட்டாக எடுத்துருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் நம்ம சொல்லியிருந்தோம் சப்போர்ட் ஏரியான்னு சொல்லிட்டு, ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாங்கிறது இந்த இடம் சொல்லியிருந்தோம். அதாவது 24,300 இந்த ரேஞ்சு கரெக்டாக அதெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து இப்படி இருக்குது. இருந்தாலும் இது வந்து ஒரு பையிங் கேண்டில்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டை பொறுத்தளவு நேற்றோட ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். என்னோட லோவுக்கும் நேற்றோட ஹைக்கும் இடையில இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அதையும் அரைஞ்சிரும். 24,580க்கும் 300க்கும் கிட்டத்தட்ட 300 to 580 கிட்ட 600 பாயிண்ட் வருது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். சரி, பார்ப்போம் 15 மினிட்ஸில் என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,492, அதுக்கடுத்து 24,544, அதுக்கடுத்து 24,582, 24,635, 24,725, 24,854. அந்த மாதிரி ரெசன்ஸாக கொஞ்சம் இருக்கிறதுக்கு தான் இருக்குது. அது அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. எல்லாம் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டால் மேலே போக முடியும். அதை போல் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,380ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 24,310 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்ட் பார்த்திங்கன்னா 24,193. அதுக்கு அடுத்தது நேற்றோட லோ 24,074 அப்படி இருக்குது. சரி, ஓகே, இது என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் இடம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு இந்த இடம் தான். அதாவது செகண்ட் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வேலை செய்யுது. ஓப்பனை பொறுத்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இது சப்போர்ட்டு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் டவுனோ இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,310ங்கிறது சப்போர்ட்டு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் டவுன் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு இந்த இடத்துல லைனை பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் மேலே வந்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கீழே போட்டு அந்த 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும் தான் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இறங்கினுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட லோ வரைக்கும் இறங்க வாய்ப்பு. இந்த இடத்துல பிரேக் பண்ணால் நேற்றோட லோ வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எந்த இடத்த தாண்டினோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தாண்டும் பட்சத்துலேயே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இதை தாண்டும் பட்சத்தில் இந்த இடம் கிடையாது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,544 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அது மேலே போட்டுருவோம். ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மறுபடியும் ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடத்துக்கும் அந்த நம்ம கொடுத்துருக்க செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கும். அதாவது ஒன்று அது செகண்டாக இருந்தால் இது ஃபஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா இது செகண்டாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். அந்தமாரி செட்டப் தான் இருக்கும். ஒன்று உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்படி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த செட்டப் அப்படியே இறங்கி இந்த மாதிரி இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சில் இருக்கும். இது வந்து மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து தான் அது இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டுனா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வழக்கம் போல். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த கேண்டில் சொல்லலாம்.
அதாவது 51,133ங்கிறது. இது கீழே பிரேக் பண்ணாலும் மேலே க்ளோசிங் வந்து மேலே தான் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கு தான். ஆனால் இருக்க செட்டப் படி பார்த்து வீக்காக தான் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் லைனில் மேலே முடிஞ்சிருக்கு. அதனால் ஒரு சின்ன பாசிட்டிவ் சொல்லலாம். 50-50 அதாவது செல்லிங் வாய்ப்பு இருக்குது, பையிங் வாய்ப்பு இருக்குது மாதிரி சொல்லலாம். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,515, அதுக்கடுத்து 51,801, 52,086, அதுக்கடுத்து 52,427, 52,668. அதுக்கடுத்தலாம் தேவையில்லை, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போதும். சரி, ஓகே. சப்போர்ட்னு பார்த்துட்டோம்னா 50,994ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். ஆனால் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் தான் அந்த சப்போர்ட் இருக்குது. இடையில சப்போர்ட் இருக்க மாதிரி தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 51,171ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 51,994 15 மினிட்ஸில் கிடைக்கல, 5 மினிட்ஸில் சப்போர்ட் இருக்குது. அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 50,594ங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50,233ங்கிறது ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது பாருங்கள், 51,171 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க அதிக வாய்ப்பு. இந்த இடத்துல மார்க்கெட் பை ஆயிடணும். அதுக்கு அடுத்த வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 50,900. இதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் பையாக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த சப்போர்ட் அது 50,994 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது பார்த்திங்கன்னா 50,233 வரைக்கும் கூட இறங்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 51,500 அப்படிங்கிற பிரேக் பண்ண பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல எல்லோ ஜோன் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கேண்டில் ஹை வரைக்கும் கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் எந்த இடம் கோடையை போட்டுருவோம். 51,585 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போக வாய்ப்பு இருக்கும். அதாவது 52,048 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் இருக்கும். இந்த ரேஞ்சு அது 52,585 586 பிரேக் பண்ணும் பட்சத்தில் அடுத்த பையிங் இதுக்கு இந்த ஆண்டு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 52,688 கூட போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து ஒன்று இதுக்கு மேலே கேப் அப் இருந்து அடுத்து போனால் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இன்னும் ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதாவது 51,170க்கும் இந்த 51,515 இடையில மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மார்க்கெட் இதில் தான் இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகும். அதே சமயத்தில் 50,994 பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹைலி பெரிய மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த டைரக்ஷனில் அது பிரேக் ஆகுங்கிறது அவ்வளோ கிளியராக சொல்ல முடியல. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங்னு பார்த்தா இது கீழே செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இது வரைக்கும் செல்லிங்னு ஒன்று சொல்லிட முடியாது. இந்த இடம் பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது. ஃபஸ்ட் இன்றைக்கி நடந்து இந்த இடம் வந்து இது ஃபேக் பிரேக் அவுட்டாக எடுத்துக்கிறதா என்னென்னு தெரில. இதுதான் இந்த இடம் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நம்ம இந்த இடம் சப்போர்ட்டை கொடுத்தோம், இது பிரேக் பண்ணியிருக்காங்க. அதனால் திருப்பி இந்த இடம் நம்ம சப்போர்ட்டாக கொடுப்போம். இது கீழே பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் ஃபாலுங்கிற மாதிரி கொடுத்துருவோம். அதேபோல் எல்லா ஜோனும் பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகும். இது ஏன் இந்த போல் 500 பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம்னா மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் சின்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல பெரிய மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். இது பிரேக் பண்ணும்போது இன்னும் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.